மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே மகளே, பார்த்தீங்கன்னா நம்ம 5/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். 14ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 462 மகளே. 462க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டுக்கு நம்ம 4 அல்லது 0 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக நம்மளே பாஸ் ஆகிடுச்சு. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4ஆம் நம்பர் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக கிடச்சிருக்கோம். அடுத்தபடி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஏ போர்டு சி போர்டுக்கு 2 அல்லது 7 வர மாதிரி சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் இது சி போர்டுக்கு தான் வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஏ போர்டுக்கு சி போர்டு சொன்னால் நமக்கு ஏ போர்டு வரனால சி போர்டு ஏ போர்டு சி போர்டுக்கு 2க்கும் வர மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் இன்றைக்கி ஒரு அருமையான நிமிஷம் நம்மளே ஏபி போர்டில் நம்ம 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் 4ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு சி போர்டுக்கு 2 7 கொடுத்தோம். இதில் 2ஆம் நம்பர் இன்றைக்கி ஏசியில் இன்றைக்கி 42 ஒரு அருமையான நிமிஷம் நம்ம கொடுத்துருக்கோம். ஏபிபிசிஏசியில் நம்ம 42ங்க நம்பர் இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்மளே ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் 0 கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் 0 அன்றைக்கி வராமல் போயிடுச்சு. ஆனால் 4ஆம் நம்பர் வந்துருச்சு. ஓகே, நம்ம 5ஆம் தேதிக்கான ஒரு அருமையான ஒரு கணிப்பை எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்டியை நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 84 288 011 89 இந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு ஆல்போர்டு கணிப்பு நம்ம எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்த்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 510. இந்த 510 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த 510 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் நம்ம 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 458 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 3 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 3 அப்படி 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 510 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 001. இந்த 001 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 001 ரூட் ஆப்ஷன் 458 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய 2 நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 001 வச்சு அடியில் நமக்கு 6 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது பி போர்டுலாம் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 665. இந்த 665 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 665 ரூட் ஆப்ஷன் 458 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 3 அப்படி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 665 3 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 462. இந்த 462 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 462 ரூட் ஆப்ஷன் 458 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 2 அப்படி 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 462 வச்சு நமக்கு 2 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகேவா? அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா போர்டு கொஞ்சம் மாறி வரனால உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மாறி வருது. ஓகேவா? அதனால் நம்ம கொடுக்கல. ஓகே, ஆல்போர்டு கணக்கில் தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 510. இந்த 510 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு என்ன பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 510 போட்டுக்கிறோம். இதில் நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 791 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 2 அப்படி 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 510 வச்சு அடி நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 001. இந்த 001 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 001 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 791 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 6 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம
001 வச்சடியில் நமக்கு 6 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 665. இந்த 665 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். அது நம்ம அந்த 665 எஸ்என் ஆப்ஷன் 791 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூட என்ன பார்த்தீங்கன்னா 8 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பாதி நம்ம 665 வச்சடியில் நமக்கு 8 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 462. இந்த 462 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பாதி நம்ம 462 எஸ்ஐன் ஆப்ஷன் 791 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பாதி நம்ம 462 செடியில் நமக்கு வந்து 9 அப்படி 8ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்தால் எந்த போல் விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 டேஸ் எழுதாமல் இதில் வந்து 1ஆம் நம்பர் பாஸ் அடுத்து 6 அடுத்து 4 மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 9 8 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்துச்சுன்னா உங்கள் கண்டிப்பாக வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே. ஓகேவா, இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு கசிங் மட்டும் தான். ஓகேவா, நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நம்பர் 6 அப்படி 2 எடுத்திருந்தோம். அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 அப்படி 8 எடுத்திருந்தோம். இதில் வந்து ஒரு 6ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக வரதுக்கு சான்சஸ் இருக்குதா. 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்களே. ஓகேவா, இது வந்து கன்ஃபார்ம் நம்பராக பயன்படுத்தாதீங்க. ஓகேவா, இது ஒரு கசிங் மட்டும் தான். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 68 86 69 96 28 82 29 92 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணி பாருங்களே, இல்லாட்டி கசிங்காக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 462. ஓகேவா, 462க்கு பார்த்தீங்கன்னா கணேஷ் மாதவ் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 2 கொடுத்துருக்கப்பில். இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு சூப்பரான நீங்கள் சொல்லிருப்போம். ஆல் போர்டு டைப் பண்ணதப்போ இன்றைக்கி ஒரு அருமையான வெட்டி வந்திருக்கும். திருவேங்கடமாறு பார்த்தீங்கன்னா 9 7 2 கொடுத்துருப்பில். இதில் வந்து 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான பண்ணி கொடுத்துருப்பில். நான் 9க்கு ஒரு 6ஆம் நம்பர் போட்டுருந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான பண்ணி சேர்ந்துருக்கோம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 2 கொடுத்துருக்காப்புல. இதில் 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான எண்ணி வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட்டில் 500 செட்டு கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வந்து ஏ போர்டில் ஒரு சூப்பரான எண்ணி கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்தது ஏ போர்டுக்கு 4 ஒரு அருமையான கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றி கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடியாக பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என்னன்னு தெரியல கமெண்ட் பண்ணல. நீ இதை கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது மணி அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 6 அல்லது 1 அதில் பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு வின்னிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்து சோஃபியா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 5 கொடுத்துருக்காங்க. இதில் 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 0 கொடுத்துருப்பில். அதில் 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருந்தீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்க ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகி தர்சி அவங்க பார்த்தீங்கன்னா 25 52 கொடுத்துருக்காங்க. ஒரு 6 அல்லது 4 போட்டுருந்தப்பல இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஷ் கொடுத்துருக்காங்களே. சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருப்பில். மேட்ச் பண்ணி ஒரு சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 9 கொடுத்துருப்பில். 6ஆம் நம்பர் சூப்பராக வினிஷ் வந்து கொடுத்துருப்பில். ஓகே மேலே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து 2ஆம் நம்பர் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டதுன்னா ஒரு அருமையான நியூஸ் வந்திருக்கும். ஓகே மேலே நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைச்சு வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா.